So in the business nearly what daily 100 purchase or daily ஒரு 50 sales will takes place. So 100 purchase நடைபெறலாம், அல்லது அதே மாதிரி சேல்ஸும் என்ன பண்ணலாம், ஒரு 50 சேல்ஸும் நடைபெறலாம். சரி, டெய்லி இந்த மாதிரி 100 இருக்கப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன எழுதுவோம், ஜேர்னல் என்ட்ரி எழுதுவோம். கேஷ் அக்கௌண்ட்டு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஜேர்னல் என்ட்ரி எழுதுவோம். சரி, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் ஒவ்வொரு சேல்ஸுக்கும் வி ரைட் த ஜேர்னல் என்ட்ரிஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சப்போஸ் இந்த பெர் டே ஒரு 100 அப்படின்னா பெர் மந்த்துக்கு எவ்வளோ, பெர் டே 100 அப்படின்னா ஒரு பெர் மந்த்துக்கு அப்படின்னா 3000 பர்ச்சேஸ் மேபி டேக்ஸ் பிளேஸ் பெர் மந்த்து. அதுமாதிரி பெர் இயருக்கு அப்படின்னும் போது 36,000 பர்ச்சேஸ் வில் டேக்ஸ் பிளேஸ், isn't it? அப்போ 36,000 டேக்ஸ் பிளேஸ் பர்ச்சேஸ் நடைபெறலாம். அதே மாதிரி சப்போஸ் ஒரு 50 சேல்ஸ் வந்து நடக்குது அப்படின்னா ஒரு 30 நாளைக்கு எவ்வளோ நடக்கலாம், 1500 வந்து சேல்ஸ் நடக்கலாம். ஸோ 12 மந்த்ஸ், இப்போ 10 மந்த்ஸ் ஒரு 15,000 20,000க்கு மேலே என்ன நடக்கும், சேல்ஸ் நடக்கும். சரி, அப்போ 1 இயர் வர்றப்ப இந்த 1 இயரை நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோம், எவ்வளோ சேல்ஸ் அமௌண்ட் பண்ணிக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிற போது, சப்போஸ் இஃப் தேர் இஸ் நோ லெட்ஜர் அக்கௌண்ட் இல்லை, இந்த மாதிரி கேஷ் சேல்ஸுக்குன்னு தனியாக லெட்ஜர் இல்லை, பர்ச்சேஸுக்குன்னு தனியாக லெட்ஜர் இல்லை அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அவுட் த டோட்டல் சேல்ஸ் அண்ட் டோட்டல் பர்ச்சேஸ் மேட் டியூரிங் த அக்கௌண்டிங் பீரியட், isn't it? அப்போ ஒரு வருஷத்தில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுவோம், எவ்வளோ அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோ, எவ்வளோ பர்ச்சேஸ் கேஷ்க்கு பண்ணிக்கோ, எவ்வளோ பர்ச்சேஸ் கிரெடிட்டுக்கு பண்ணிக்கோ, அதே மாதிரி எவ்வளோ சேல்ஸு கேஷ் சேல்ஸ் பண்ணிக்கோ, எவ்வளோ சேல்ஸுக்கு கடனுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா சப்போஸ் இஃப் தேர் இஸ் நோ லெட்ஜர் அக்கௌண்ட் மீன்ஸ் வி ஹாவ் டு கோ த்ரூ ஆல் த டிரான்சாக்ஷன் விச் இஸ் ரெக்கார்டட் இன் த ஜேர்னல். எல்லா ஜேர்னலையும் கோ த்ரூ பண்ணி எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி அப்போ டோட்டலாக இவ்வளோன்னு நம்ம சொல்லுவோம். இட் இஸ் வெரி டேக் மச் டைம் டு find out the total balance of purchase account. So to avoid that one, to make this work easy or easy visibility of that balance of each and every account, we are preparing a separate account called ledger account. So for ledger for a separate ledger separate ledger for each and every transaction is called ledger account. So ஒவ்வொன்றுக்கு தனியாக நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம்னா நமக்கு அது என்னவா இருக்குது, ஈஸியாக நம்ம டோட்டல் பேலன்ஸ் we can say that, isn't it? So at the next we are going to see in your already last class I told no, right hand left hand side it is called as credit debit side and your right hand side is called as what, credit side, isn't it? So for now I am going to how to make record the journal entries, how to record the journal entries in the ledger account. Okay, so first we have to, first step what means we have to locate the accounts. ஸோ டெபிட்டில் என்ன அக்கௌண்ட்டுக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு லொக்கேட் பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா we have to record the transactions, we have to record the transaction. The third one you have to write the amount only. Okay, see first one in the the formatல first இல்லது டேட் எழுதிக்கிடுவோம், then date, then particulars, then ledger journal folio amount ಆಮೇಲೆ credit side also date, particulars, journal folio amount. Then date na and the date on which the transaction takes place we have to write. என்னைக்கு அது நடைபெற்றதோ அந்த டேட்டை பதிஞ்சிருவோம். பர்டிகுலர்ஸில் எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். தென் ஜேர்னல் ஃபோலியோ அப்படின்னா இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன சரியாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோம். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்ப ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுவோம். ஒரு நோட் எடுத்துட்டோம்னா அதில் ஃபஸ்ட்டு 2 பேஜ் வந்து பர்ச்சேஸ்க்குன்னு வச்சுக்கிறோம். அடுத்த நெக்ஸ்ட்டு 2 பேஜஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிடுவோம், சேல்ஸுக்குன்னு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி வைப்போம் இல்லையா. இப்போ அந்த ஜேர்னலை பார்த்து உடனே நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் எல்லாம் எடுத்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் போடுவோம். அது மாதிரி ஜேர்னலில் உள்ள சேல்ஸ் எல்லாம் எடுத்து சேல்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணிடுவோம், போட்டுருவோம், ரெக்கார்ட் பண்ணுவோம். இஸ்லேட் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது இப்போ பர்டிகுலர் ஒரு 10,000க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோ அப்படின்னா அந்த 10,000ன்றது எந்த பேஜில் வந்து ஜேர்னல் என்ட்ரி எழுதியிருப்போம் இல்லையா, ஜேர்னல் எந்த பேஜில் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத அதை நோட் பண்ணிவிட்டு அந்த பேஜ் நம்பரை இந்த லெட்ஜர் அக்கௌண்ட்டை நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக சப்போஸ் எனி மிஸ்டேக் ஆனாலும் we can see the the journal entry, transaction journal entry பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பர்ச்சேஸ் இப்போ 3 பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஒரு பேஜஸ் 3 நம்பரில் இருக்கலாம், ஒரு பேஜ் 7th பேஜில் இருக்கலாம், ஒரு பர்ச்சேஸ் வந்து 9th பேஜில் என்ட்ரு பண்ணியிருப்போம். அப்போ நம்ம ஜேர்னல் ஃபோலியோவில் இந்த இப்போ 10,000 இப்போ
தேர்டு பேஜில் 1000 சேல் பர்ச்சேஸ் பண்ணதை நம்ம என்டர் பண்ணிக்கோம். 7th பேஜில் 2000 என்டர் பர்ச்சேஸ் பண்ணிக்கோம். 9th பேஜில் 5000 என்டர் பண்ணுறதை நம்ம பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் வச்சுக்கோ. அப்போ ஜேர்னல் ஃபோலியோவில் 3 நம்ம போட்டோம்னா அப்போ தேர்டு பேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் 1000 அப்படின்னு பார்ப்ப. சப்போஸ் 1000 மிஸ்டேக்கு நடந்தது, நம்ம 1000 போல் 500 போட்டோம் அப்படின்னா டக்குன்னு அந்த ஜேர்னல் ஃபோலியோ நம்பர் பேஜ் நம்பர் 3 இருக்கா, அப்போ அந்த ஜேர்னலை பார்த்து ஜேர்னல் நோட்டை பார்த்து தேர்டு பேஜில் 1000 தானா அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். அதே மாதிரி சப்போஸ் 7th பேஜில் 2000 வந்து பர்ச்சேஸ் நம்ம என்டர் பண்ணியிருக்கோம்னா 2000 இங்கே என்டர் பண்ணியிருப்போம். சப்போஸ் அதில் மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா இந்த ஜேர்னலில் 7th பேஜில் அந்த பர்ச்சேஸ் அமௌண்ட் கரெக்டு தானா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ அதனால் அப்போ ஜேர்னலில் எந்த பேஜில் அந்த டிரான்சாக்ஷன் எழுதியிருக்கோமோ அந்த டிரான்சாக்ஷனை வி ஆர் பாஸ் இட் டு லெட்ஜர் அக்கௌண்ட்டு கொண்டு வரோம். அப்போ அந்த டிரான்சாக்ஷனை லெட்ஜர் அக்கௌண்ட் கொண்டு வர்றப்பயே அந்த டிரான்சாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பண்ண அந்த பேஜையும் நம்ம என்ன செய்கிறது லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரோம். அதனால தான் தட் இஸ் கால்டு ஜேர்னல் ஃபோலியோ அப்படின்னு பேர். ஜேர்னல்னால் நம்பர், அந்த டிரான்சாக்ஷன்ஸ், ஃபோலியோனா நம்பர். ஸோ தட் இட்ஸ் கால்டு ஜேர்னல் ஃபோலியோ. அப்போ ஜேர்னலில் லெட்ஜர் ஃபோலியோன்னு எழுதி வைக்கணும், லெட்ஜரில் என்ன பண்ணணும் ஜேர்னல் ஃபோலியோ அப்படின்னு ஜேர்னல் ஃபோலியோன்னு எழுதுகிறோம். அடுத்து அமௌண்ட்டு 2 காலம் இருக்கும். வி ஹாவ் டு ரைட் த ஜேர்னல் என்ட்ரிஸ், ரெக்கார்ட் ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் இந்த செகண்ட் காலம் ஒன்லி. செகண்ட் காலத்தில் எழுதுகிறேன், ஃபஸ்ட் காலத்தில் எழுதாத. பிகாஸ் அது பின்னாடி வந்து நான் ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆடு லெஸ்லாம் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட் காலம் எனக்கு யூஸாக இருக்கும். அதனால் எப்பயுமே அவுட்டர் காலத்தில் பண்ணேன். இந்த ஃபஸ்ட்டு காலத்துக்கு பேர் இன்னர் காலம்னு பேர், இந்த நெக்ஸ்ட்டு செகண்ட் காலத்துக்கு பேர் அவுட்டர் காலம் அப்படின்னு பேர். ஸோ திஸ் இஸ் கால்டு இன்னர் காலம், திஸ் இஸ் கால்டு அவுட்டர் காலம். இதே மாதிரி இந்த சைடு இது இன்னர் காலம், இதுக்கு பேர் அவுட்டர் காலம். ஸோ ஃபஸ்ட் அப்போ என்ன பண்ணோம் சொல்லியாச்சு, டேட்டு, பர்டிகுலர்ஸ், ஜேர்னல் ஃபோலியோ, அமௌண்ட்டு லெஃப்ட் ஹேண்டு சைடில், ரைட் ஹேண்டு சைட்லையும் திரும்ப டேட்டு, பர்டிகுலர்ஸ், லெட்ஜர், ஜேர்னல் ஃபோலியோ, அமௌண்ட் யூ ஹேவ் டு ரைட் செப்பரேட்லி. ஓகே, வி ஷுட் நாட் த லெட்ஜருங்கிறது டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டம். ஸோ குட் நாட் ரைட் தீஸ் லெட்ஜர் இன் சிங்கிள் பேஜில் எழுதக்கூடாது. we should use the two sides of the notebook to enter the accounts. Okay, then moreover in the cash account, purchase account, sales account எல்லாமே depends upon the journal கேத்த மாதிரி we have to prepare each and every account. Are you clear that? Yes. The next one, next என்ன பண்ணணும், என்னென்ன அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம லொக்கேட் பண்ணிட்டோம், isn't it? ஸோ லொக்கேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெக்கார்ட் பண்ண போகிறோம். என்ன ஓகே, ரெக்கார்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா டெபிட் சைடு என்ன வேர்டு யூஸ் பண்ணணும், டூ அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணணும். கிரெடிட் சைடில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணணும், பை அப்படின்ற யூஸ் பண்ணணும். லைக் இது பர்ச்சேஸ்லையும் அதே மாதிரி டூன் க்ரியேட் பண்ணணும், இங்கே கிரெடிட் சைடில் பை யூஸ் பண்ணணும். ஸோ டெபிட் சைடு. ஸோ மோரோவர் கேஷ் அக்கௌண்ட், மோரோவர் ஃபார் எவ்ரி அக்கௌண்ட்டுக்கு வி ஹாவ் டு ரைட் த டேட், பர்டிகுலர்ஸ் காலம். ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் நம்ம என்ன செய்யணும், டேட்டு, பர்டிகுலர்ஸ், அமௌண்ட் காலம் ப்ரிப்பேர் பண்ணணும். சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் டேட்டு, பர்டிகுலர்ஸ் காலம். ஃபார் ஈச் அக்கௌண்ட் வி ஹாவ் டு ரைட் த ஃபார்மேட், டேட், பர்டிகுலர்ஸ் காலம். ஓகே, ஸோ டெபிட் சைடு வி ஹாவ் டு ரெக்கார்ட் த டிரான்சாக்ஷன், த வேர்ட் ஸ்டார்டிங் வேர்டு டூ. அண்ட் கிரெடிட் சைடு ஆல்சோ while recording the transaction we have to start with the word buy அப்படின்னு நம்ம எழுதியிருக்கணும். Are you clear that? Yes. The next one, now I teach you how to record the transaction in the from the journal entries to ledger. Okay, first for example நம்ம கேஷ் போடுறோம்னு வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு கேஷு அருண்ஸ் பெய்டு கேஷ் டு பெய்டு கேஷ் டு முகேஷ்னு வச்சுக்குவோம். ஓகே, ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ்க்கு என்ட்ரி போடுவோம். purchase account debtor to cash account அப்படின்னு போடுறோம். ஓகே, purchase account debtor to cash account. Now first step we have to locate the account. Okay, first we have to locate the account. ஃபஸ்ட்டு என்ன அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிக்கணும். பர்ச்சேஸ் பண்ணோன்னா என்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டும் கேஷ் அக்கௌண்ட்டும் வந்துருக்கு ஜேர்னலில். அப்போ வி ஹாவ் டு ப்ரிப்பேர் த டூ அக்கௌண்ட்ஸ், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அண்டு கேஷ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அண்டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, இது நெக்ஸ்ட்டு லொக்கேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும். எந்த அக்கௌண்ட் டெபிட் சைடில் என்ன அக்கௌண்ட் இருக்கோ அந்த அக்கௌண்ட்டை லொக்கேட் பண்ணியாச்சு. ஸோ தட் இஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் லொக்கேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன சைடு, டெபிட் சைடு. ஸோ வி ஹாவ் டு கம் டு த டெபிட் சைடு. இந்த சைடு லெஃப்ட் ஹேண்டு சைடு வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நவ் வி ஆர் கோயிங் டு ரெக்கார்டு. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிட்டோம், லொக்கேட் பண்ணிட்டோம்.
என்ன அக்கௌண்ட் லொக்கேட் பண்ணிட்டோம். அடுத்து என்னது சைடு, என்ன சைடு அப்படிங்கிறத லொக்கேட் பண்ணிட்டோம். டெபிட் சைடா அல்லது கிரெடிட் சைடா லொக்கேட் பண்ணிட்டோம். தேர்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ரெக்கார்ட் த டிரான்சாக்ஷன் அண்டு அமௌண்ட் ஆல்சோ. அமௌண்ட்டை என்ன பண்ணோம், ரெக்கார்ட் பண்ண போகிறோம். இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடு. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை லொக்கேட் பண்ணியாச்சு. டெபிட் சைடு வி ஹாவ் டு கம் டு திஸ் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம வந்துடணும். அடுத்து டேட் போட்டாச்சு. டேட் போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், பர்டிகுலர்ஸ் காலத்தில் எழுதணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் நம்ம என்னது, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் போட்டாச்சு. என்ன போடணும் அப்படின்னா டூ ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ டெபிட் சைடில் என்ன வேர்டு ஸ்டார்ட் பண்ணணும், டூன்ற வேர்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டு ரெக்கார்ட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் பர்ச்சேஸ்ன்னு எழுதக்கூடாது. இந்த பர்ச்சேஸ் வந்ததுனால என்ன வெளியே போகுதுன்னா கேஷ் வெளியே போயிருக்கு. அப்போ கேஷை ரெக்கார்ட் பண்ணும். ஸோ டூ கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு இங்கே 10,000 அப்படின்னு அமௌண்ட்டு காலத்தில் போட்டணும். அது கிளியர் தட். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு லொக்கேட் பண்ணியாச்சு. டெபிட் சைடு வந்தாச்சு. தென் அங்கே எதை ரெக்கார்ட் பண்ணணும், கேஷை ரெக்கார்ட். பர்ச்சேஸ் பண்ண காரணம் இந்த கேஷ்னால கேஷ் வெளியே போயிருக்கு. அப்போ அந்த டூ கேஷை ரெக்கார்ட் பண்ணிட்டு அமௌண்ட்டு கிடையாது நேரம் என்ன போட்டுறேன் 10,000 அப்படின்னு நம்ம போட்டுருவோம். அது கிளியர் தட். அடுத்து அமௌண்ட் என்டர் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு லொக்கேட் த அக்கௌண்ட், தென் லொக்கேட் த சைட், தென் ரெக்கார்ட் த டிரான்சாக்ஷன். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ டெபிட் சைடு ஓவர். அடுத்து என்ன சைடு உனக்கு கேஷ் அக்கௌண்ட் சைடு. கிரெடிட் சைட்லேயும் பார்க்குறோம். கிரெடிட் சைடில் என்ன அக்கௌண்ட் இருக்குது, கேஷ் அக்கௌண்ட். ஸோ வி ஹாவ் டு locate the account credit side also. So what is the account in the credit side? Locate the account in the credit side. Cash account in the credit. So first locate the account, cash account. பார்த்தாச்சா? Then next என்ன பண்ணணும், இப்போ cash account which side, credit side. So we have to come to the credit side. Okay. Then credit side வந்தாச்சு. Then credit side வரப்போ cash account வந்தாச்சு. credit sideல வந்தாச்சு. அப்போ கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் வாட் யூ ஹவ் டு ரெக்கார்டுனா பர்ச்சேஸ் ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ இதை லொக்கேட் பண்ணுறப்ப கேஷை, பர்ச்சேஸை லொக்கேட் பண்ணுறப்ப கேஷை ரெக்கார்ட் பண்ணணும். கேஷ் அக்கௌண்ட்டை லொக்கேட் பண்ணுறப்ப பர்ச்சேஸ் அப்படின்னு நம்ம எழுதணும். அப்போ கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் இருக்கான்னு நம்மளும் கிரெடிட் சைடில் வந்துட்டு இங்கே என்ன வேர்டு போடணும், பை பர்ச்சேஸ் அப்படின்னு நம்ம போடணும். பை பர்ச்சேஸ் அப்படின்னு போடணும். அது கிளியர் தட். எஸ், கேஷ் அக்கௌண்ட் பை பர்ச்சேஸ்ன்னு போடணும். ஸோ அப்போ ஒரு அக்கௌண்ட் லொக்கேட் பண்ணனா கீழே உள்ள அக்கௌண்ட்டை ரெக்கார்ட் பண்ணணும். கீழே உள்ள அக்கௌண்ட்டை லொக்கேட் பண்ணணும்னா பர்ச்சேஸை ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் கேஷை ரெக்கார்டு பண்ணணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் கேஷை ரெக்கார்ட் பண்ணணும். கேஷ் அக்கௌண்ட்டில் பர்ச்சேஸை ரெக்கார்ட் பண்ணணும். ஆர் யூ கிளியர் தட்? ஸோ திஸ் இஸ் த ஃபார்மேட். ஓகே, லைக் தட். நெக்ஸ்ட் we are சேல்ஸ் பார்ப்போம்.